என்ன கிண்டலா? ஒரு ஹார்ட் பேஷண்ட் வச்சு ஊர் சுத்திட்டு இருக்கியா? ஆமா ஆமா, அவங்க ஊரா கூட்டு போய் வித்த காமிச்சு நாங்க காசு வாங்க போறோம் பாருங்க. போங்க சார். என் பையன் யாருன்னு தெரியும்ல, ஜேர்னலிஸ்ட். சொன்னா அவங்க 2 பேரையும் உண்டில்னு ஆக்கிடுவான், ஜாக்கிரதை. ஐயா, உங்க கூட ஒரு குடிகார் வந்தார்ல, அவர் சின்ன பேஷண்ட், அதனால சின்ன ஹாஸ்பிட்டல். நீங்க பெரிய பேஷண்ட்ல, உங்களை பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பாரு. என்ன ஒரு முகம், கோவமா இருக்கியா? என்ன 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 நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். இல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஏங்க உள்ள போய் உட்காருங்க. வயசான மனுஷன் போய் பேஷண்ட் இப்படி தான் பேசுவியா? போடா சார். சத்யா எங்க இருக்க? சார் இங்கே புதூரில் ஒரு டிஸ்பென்சரி கிட்ட இருக்கும் சார். டிஸ்பென்சரியா? ஹார்ட் பேஷண்ட் கூட அங்கே எதுக்கா போனே? இல்லை சார், இது வேற ஒரு பேஷண்ட்டு. வர வழியில் ராசிபுரத்துக்காரங்கெல்லாம் வேற ஒரு பேஷண்ட்டை ஏற்றி விட்டுட்டாங்க. அவர் அட்மிட் பண்ணி தான் சார் இங்கே வந்தோம். அதான் ஷேர் ஆட்டோ விஷயத்து காலத்துல இருக்கு. இல்லை சார், நாங்கள் ஒன்றும் பண்ணல சார். ஊருக்காரங்களாம் சேர்ந்து வண்டியில் ஏற்றிட்டாங்க. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? சூசைட் அட்டெம்ப்ட் வேறு, அதான் சார் அட்மிட் பண்ண கூட்டிகிட்டு வந்தேன். அறிவில உனக்கு? இல்லை சார், யாரையா பொறுப்பு? இல்லை சார், அவரை பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். அவர் நார்மலாக தான் சார் இருக்காரு. இட்ஸ் ஃபைன் சார். டாக்டர் என்னப்பா? ஆரோக்கலம். சாரி சார். சீக்கிரம் பேஷண்ட் விட்டு ஆபீஸ் வந்து சேரு. சரிங்க சார். இஷ்டத்துக்கு ஆடாத. சீக்கிரம். சாரி சார். ஐபோனே. சரிங்க. என்னடா சூப்பர்வைசரா? அத்தனை இந்த ஆளை வண்டியில் ஏற்றுனது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. சரி நீ போ, நான் ஷார்ட்கட்டில் போகிறேன். ஆமாம் சார். எங்கே இருக்க இப்போ? இங்கே கல்யாணபுரத்தில் இருக்குங்க சார். கல்யாணபுரத்தில்? என் உயிர் எடுக்கிறதுக்கு வந்து சேர்றீங்க? இல்லை சார், இந்த பக்கமாக ஷார்ட்கட்டில் வந்துடலாம் நீங்கள் ஒன்று சார். ரெண்டு வண்டி அங்கே போச்சா? சரி, பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? இசிஜி நார்மல் சைனஸ் ரிதம் சார். பிபி 160/90. இப்போ வரைக்கும் நல்லா தான் சார் இருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேஃபாக தான் சார் இருக்காரு. சரிங்க சார். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்க. ஓகே சார். பை போகிறேன். தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன் நான் என்ன உன் முதுகில் உட்காந்துருக்கேன்? வேலையை பாரு சார். சொன்னா கேளுங்க சார், கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன் நான் நிற்கிறனால உன் வேலை கெடுதா? இல்லைன்னா அப்படியே பார்த்து கிழிச்சிருவேன். நீ என்ன நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யாரு ஓவரா பேசுறத? நீயா நானா? நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. உனக்கு வேலை தெரியலனா வேலை தெரியலன்னு சொல்லு. தெரியல உனக்கு தான். நீ எல்லாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கல. உனக்குலாம் எவன்டா டிரைவர் வேலை கொடுத்தான்? சார் அமைதியா இருங்க சார். டேய் பேஷண்ட் எப்படி பேசுறீங்க? யாரா இவரா பேசுறே? நான் பேசணும் முன்னம்ல பார்த்தல பாரு. சார் வாயை மூட்டு வேலைய பாரு. ஆமா இவர் பெரிய டாக்டர். சார் கொஞ்ச நேரம் தயவு செய்து அமைதியா இருங்க சார். அவன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. சார் சும்மா இருங்க சார். டேய் வேலைய பாறா. டேய் ஸ்பேனர் சுத்தி என்னடா படிச்சது? ஏன் வரும்போதெல்லாம் செக் பண்ண மாட்டியா? நான் ஜோசியமா பாக்குறேன். வேற வண்டியை ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வர சொல்லு. ஏங்க பைபாஸ்ல ஆக்சிடென்ட்டா? எல்லா ஆம்புலன்ஸ் அங்க போயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படியோ போ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் எப்படி போறது? சரி நான் ரோட்ல போய் ஏதாவது ஒரு சபகம் பாட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வா. சார் கொஞ்ச நேரம் உள்ள உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு என் வீட்டு வரைக்கும் வந்து என்ன அசிங்கப்படுத்தணும்? எங்க வீட்டு ஆளுங்க உங்ககிட்ட மரியாதை தானே நடந்துக்கிட்டாங்க. இதை விட உங்களை எப்படி தாங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சாமி. சத்யா எதுவும் பிரச்சனை? காலைல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்க. இல்லை இது என் பர்சனல் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இல்லை ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு, பண்ணுறேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார். உன் வண்டியை மூலம் சரி பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு வர வேலையை பாரு. அதை விட்டு ஃபோனை பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தீங்கல்ல வந்துடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் உட்காருங்களா?
ஒருவேளை எங்க வீட்ல இருந்து நான் ரொம்ப சீரியஸ்னு உங்களுக்கு ஃபோன் வந்தா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. அதான் நான் வேணான்னு தூக்கி போட்டல. இனிமே எனக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன? சார் என்னாச்சு? சார் சார் என்னாச்சு என்னாச்சு? சார் சார் ஒரு நிமிஷம் பாருங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் 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 அண்ணா, இந்த பக்கம் ஹைட்டா குண்டா யாரையாவது பாத்தீங்களா? அப்படி யாரையும் நான் பார்க்கல. ஹலோ, என் பேர் அண்ணன் கிடையாது, ஆறுமுகம். ஏன் மாளுதா? ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லி எதுக்கு மாளுதா? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்னங்க பிரச்சனை? சும்மா சொல்லுங்க, ஏன் அழுதிங்க? என் பாய் ஃப்ரெண்ட் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். இன்னும் அவனை காணோம். இங்கே தனியாக இருக்கவும் எனக்கு பயமாக இருக்கு. சரி, அவன் நம்பரை சொல்லு. நான் அவனுக்கு ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, அவன் பார்க்கறதுக்கு ஆள் எப்படி இருப்பான்? அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. சரி வாங்க, உங்களை விட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பார்த்துப்பேன். ஏங்க சும்மா வாங்க, போறவள வீட்டுல விட்டு போறேன். வேண்டான்னு சொல்றேன்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏங்க, நீங்க ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்ப அழகான பொண்ணு. இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்களை தனியா விட்டுட்டு போனா என் மனசாட்சி என்னை பார்த்து என்ன கேட்கும்? டே ஆறுமுகம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குமா கேட்காதா? யோ, அது என்னன்னு பாரு. சரிங்க. சார், உள்ள ஒரு பெரிய ஒரு பாடி கிடைக்கு சார். நிறையா எனக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி வா, உடனே வந்து வண்டி வா. வண்டி தான் பஞ்சர் ஆகிட்டா, என்ன வண்டி எடுக்க சொல்லுதா? அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணிக்கலாம். வா, பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்க. வாடா சீக்கிரம், நான் போடு. வா வா வா, நீ போ, நீ போ. சரி வா, நீ சீக்கிரம் போ. வா வா வா. போ.